ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் உள்ள ரெசிபீஸ் நம்ம ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றை ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக வைக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரம் பசி எடுக்காது. அதுக்காக தான் இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் காலையிலேயே 1 டம்ளர் பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன். ஸோ நைட்டுங்கும்போது பச்சை பயிர் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை நான் ஊற்றிட்டு மீதி கீழே கொஞ்சமாக தண்ணி மட்டும் வச்சு இதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் மூடி வைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதை அடுத்த நாள் சாயங்காலம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு முளைக்கட்டி வச்சுருக்குன்னு. இவ்வளோ ஈஸி. ஸோ நம்ம முளை கட்டுறதுக்குன்னு தனியாக ப்ராசஸோ ஏதோ செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இதை இப்படியே வச்சுட்டேன். நான் வேறு எது டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே நான் பண்ணலை. இதுவே நல்லா முளை கட்டி நல்லா பெருசாக அப்படியே முளை வளர்ந்துருக்கு. ஸோ இந்தளவுக்கு ஈஸியாக நம்ம முளை கட்டி எடுத்துடலாம் பச்சை பயிரை. ஸோ இந்த பச்சை பயிரில் இருந்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவு மட்டும் நான் மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிறேன். மீதி நம்ம சேலடோ ஏதோ நம்மளோட சாய்ஸ்க்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சும்மாவே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி இன்னொரு பவுலில் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், திருவின சின்ன துண்டு கேரட். இதில் நம்ம விருப்பப்பட்ட காய்கறியை நம்ம சேர்த்திக்கலாம். நான் தக்காளியை நறுக்கி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா இப்படி போடும்போது அது நம்ம சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்படி விருப்பம் இல்லைன்னா குறுமிளகா கூட நல்லா நுணுக்கிட்டு சேர்த்திக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கிறேன். இது எதுக்காகனா ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா ஒன்று போல் கோர்த்து நம்மளுக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கலந்து வச்சிடலாம். சைட் டிஷ்ஷுக்குமே ஹை ப்ரோட்டீனாக கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கருப்பு சுண்டலை நான் ஊற வச்சுருக்கேன். வெள்ளை சுண்டலை கம்பேர் பண்ணும்போது கருப்பு சுண்டல் ரொம்பவே நல்லது. ஸோ இதை 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ 3லேருந்து 4 விசில் நல்லா அடங்கிருச்சு. ஸோ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா கருப்பு சுண்டலுமே நல்லா முழுமையாக வெந்திருக்கு. ஸோ இப்போ தாளிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 5லேருந்து 6 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கலாம். பூண்டு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயத்தோட சேர்த்தி பூண்டு நல்லா வதங்கி வரும்போது கரெக்டாக அந்த கலர் வந்துடும், இல்லைன்னா ஓவராக கருகுனது போல் ஆகிடும். இந்த டைம்லேயே நான் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா அப்பப்போ கலந்துட்டு நல்லா வதக்குனது போல் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 4 நார்மல் சைஸ் தக்காளி நான் ஊற்றியிருக்கேன். தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி இந்த தக்காளியிலேயே ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் நம்ம சேர்த்து ஊற்றும் போது குழம்பு ரொம்ப தண்ணியாட்டாயிடும். அதனால தான். ஸோ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துறேன். இந்த குழம்பு மிளகாத்தூளோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மசாலாவுமே இதிலேயே இருக்கும், தனித்தனியாக நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ரொம்ப ஈஸியாக குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது போல் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஸோ மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு கருப்பு சுண்டல் தண்ணியோடவே சேர்த்தி நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியில் எல்லா சத்துக்களும் இருக்கும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அந்த குழம்புலையே சேர்த்தி ஊற்றியே நல்லா கலந்துட்டுட்டு இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுனாவே போதும், சரியாக இருக்கும் குழம்பு. நான் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி விட்டு எடுக்க போகிறேன். நான் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது போல் கொதிக்க வச்சுருக்கேன். அவ்வளோதான், கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கடைசியாக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பசட்டி வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கடுகும் சோம்பும் அப்படியே தூவி விட்டு அது கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இது போல் போட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், நல்லா தட்டி விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸோ 2 பக்கமும் இந்த ஊத்தப்பம் அதை நல்லாவே நம்ம 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க, அரைச்சி சேர்த்த வேண்டாம். ஏன்னா அது ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும், நல்லா திக்காக நம்மளால் தோசை சுட வராது. அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா இது போல் ஊத்தப்பம் மாதிரி நல்லா திக்காக செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதை இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கருப்பு சுண்டல் குழம்புல தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்தியான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.